கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. God's name will be glorified. இதனாலே கர்த்தர் உங்களை நூறத்தனையாக ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன். Today God is going to bless you. இங்கே சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. The Holy Spirit will help you to make all your word of God will be a blessing for you. தேவனுடைய இந்த வார்த்தைகள் உங்கள் செவிகளிலே விழுகிற போது உங்களுக்கு சந்தோஷம் இருக்கிறதா? Are you feeling happy when you hear this word of God? இந்த வார்த்தைகள் உங்கள் இதயத்திலே வந்து விழுகிற போது இருதயத்திலே ஒரு பூரிப்பு இருக்கிறதா? When you hear this word of God, are you feeling happy? அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பெரியவர்களாக மாற்றும். This word of God will make you great. இந்த தேவனுடைய வார்த்தைகள், அந்த ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளாகவும் தேவன் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார். God has kept blessings in the word of God. வேத புத்தகத்திலே யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். Book of Job chapter 5 verses 9 you can read. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். God who does great and unsearchable things. God who does marvelous things without numbers. என்னோடு சேர்ந்து நீங்களும் சத்தமாக சொல்லலாம். எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இந்த தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். See, our God who does marvelous things without numbers. எல்லாரும் சொல்லுங்கள், இந்த தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். மனிதனுடைய கண்டுபிடிப்புகளை நாம் எண்ணிவிடலாம். We can count all the inventions of human beings. தாமஸ் ஆல்வா எடிசன் என்கிற பெரிய விஞ்ஞானி எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார். The scientist Thomas Alva Edison found out many inventions. அந்த கண்டுபிடிப்புகள் எவ்வளவு என்று சொல்லி எண்ணிவிடலாம். That all can be counted. ஆனால் தேவனுடைய கண்டுபிடிப்புகளையும் அவர் செய்கிற அதிசயங்களையும் நாம் எண்ணவே முடியாது. But dear beloved, we cannot count the marvelous things of our Lord God Almighty. ஒரு நிமிஷத்திலே உலகம் முழுவதும் அவரை நோக்கி ஜெபிக்கிற கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு கோடிக்கணக்கான அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். Dear beloved, do you know when we are praying, Lord God is giving blessings. எந்த தேசத்திலே, எந்த தெருவிலே, எந்த கிராமத்திலே, எந்த பட்டணத்திலே, எந்த குடிசைக்குள்ளே யாருக்கு தேவன் அதிசயம் இப்பொழுது செய்கிறார் என்பதை நாம் எண்ண முடியாது. Dear beloved, we do not know where our God is giving, doing marvelous things. இப்ப சொல்லுங்க, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனுக்கு கையை தட்டி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உங்களுக்கும் எனக்கும் இந்த தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களை நிச்சயமா இன்றைக்கு செய்வார். Do you know, dear beloved, our Lord is doing marvelous things for you and for me also. 3 காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேச போகிறார். Today the Holy Spirit is going to speak to you 3 very very important things. முதலாவது, அர்ப்பணிப்பு உள்ளவர்களுக்கு தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். First of all, God does miracles for one who is dedicated. இரண்டாவது, தெய்வ பயம் உள்ளவர்களுக்கு இந்த தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். Secondly, God does miracles for who fears the Lord. மூன்றாவது, விசுவாசம் உள்ளவர்களுக்கு தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். Dear beloved, thirdly, God does marvelous things for one who believes Him. உங்கள்
கைவிரலை காட்டி சொல்லுங்க. அர்ப்பணிப்பு, Tell all the three. Dedication, தெய்வ பயம், God's fear, விசுவாசம். and faith. திருப்பி இருக்க. அர்ப்பணிப்பு, தெய்வ பயம், விசுவாசம். இந்த மூன்றும் உள்ளவர்களுக்கு எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனாய் இவர் இருக்கிறார். Dear beloved, God does marvelous things for these people. அல்லேலூயா. முதலாவது, அர்ப்பணிப்பு உள்ளவர்களுக்கு எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். God does miracles for who is dedicated. உங்களுடைய வாழ்க்கையிலே சரியான அர்ப்பணிப்பு இல்லை என்று சொன்னால், If you don't have the dedication, இந்த தேவனால் எண்ணி முடியாத அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய முடியாது. our Lord God cannot do miracles in your life. உங்கள் குடும்பத்திலே ஒரு சரியான அர்ப்பணிப்பு இல்லை என்று சொன்னால், If your family has not having the proper dedication, உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்து இந்த தேவனால் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய முடியாதபடி உங்கள் வீட்டின் வாசலுக்கு வெளியே இருந்து கதவை தட்டி கொண்டிருப்பார். dear beloved, our Lord God cannot come into your family to do miracle for you. சொல்லுங்க, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆமென். ஒரு அர்ப்பணிப்பு தேவை. Dear beloved, dedication is very, very important in your life. தேவனை நோக்கி ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, Dear beloved, you may be praying, தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, you are worshiping. அவரால எண்ணி முடியாத அதிசயங்களை நீ பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அர்ப்பணிப்பு தேவை. In order to get the countless blessings from the Lord, you have to dedicate your life. அல்லேலூயா. வேத புத்தகத்திலே யோவான் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் எடுத்துக் கொள்ளுங்கள். In the Bible, John chapter 6, That's 14. 6:14. பாதி பண்டிகையான போது 6 யோவான் 6:14. இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். when the people saw the sign that he had done, they began saying, this is without a doubt the promised prophet who is to come into the world. இயேசு செய்த மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அங்க இருந்த ஜனங்கள், மனுஷர்கள் பார்த்து சொல்லுகிறார்கள், உலகத்திலே வருகிறவரான தீர்க்கதரிசி இவர் என்று சொல்லி. Dear beloved, the people saw the miracles of the Lord. They told he is a prophet for the country. உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு செய்கிற அற்புதங்களை ஜனங்கள் பார்த்து, இந்த உயிர் உள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லும்படியாய் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். Dear beloved, Lord will do miracle in your life. For that you have to dedicate your life. அதற்கு முந்தின வசனங்களை நாம் படிக்கிற போது, அந்த யோவான் 6ஆம் அதிகாரத்திலே 3 முதல் 13 வரைக்குள்ள வசனங்களை நாம் படிக்கிற போது நாம் அங்கே பார்க்கிறோம், இயேசுவுடைய போதனையை கேட்பதற்கு பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்திருந்தார்கள். Dear beloved, here we see thousands of people came to listen the word of God. ஆண்டவராகிய இயேசு அவ்வளவு ஜனங்களையும் பசியோடு அனுப்புவதற்கு அவருக்கு மனதில்லை. Dear beloved, our Lord was not happy to send these children without having meals. அந்த திரளான ஜனங்களை இயேசுடைய கண்கள் பார்க்கிற போது, When the Lord see all these people, அவருடைய இருதயம் அவர்களுக்கு தேவையான உணவை கொடுத்து அவளை பசியாற்ற வேண்டும் என்று சொல்லி இயேசுடைய இருதயம் துடிக்கிறது. dear beloved, our Lord wanted to provide food for all these people. 12 அப்போஸ்தலர்களில் ஒருவரான பிலிப்புவை நோக்கி இயேசு சொல்லுகிறார். Yes, Jesus asked Philip. 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார்.
Jesus asked Philip, where will you buy bread for these people to eat? இந்த கேள்வியை இயேசு கேட்டவுடனே பிலிப்புவுக்கு இது மிகப்பெரிய ஒரு சோதனையை போல தெரிந்தது. Philip could not understand that question. பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். There were thousands of people. புருஷர்கள் மட்டும் 5000, Gents alone 5,000. அப்படி என்றால் ஸ்திரீகள் பிள்ளைகள் எல்லாம் பல ஆயிரக்கணக்கான You can நபர்கள். imagine, definitely the ladies and children will be more. இவர்களுக்கெல்லாம் எப்படி ஆகாரத்தை கொடுப்பது என்று சொல்லி பிலிப்புவுக்கு ஒரே மன போராட்டம். Philip was surprised to supply food for these people. 6வது வசனத்தை வாசிங்கள். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். Because he knew what he was about to do. இயேசுவுக்கு தெரியும் இந்த 5000 பேருக்கு அதிகமான ஜனங்களை இப்பொழுது ஒரு அற்புதத்தின் வழியாக நான் போஷிக்க போகிறேன். ஆனாலும் இந்த பிலிப்பு என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி ஒரு சோதனை. Lord Jesus wanted to know what is the reply of this Philip. உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு முன்பாக உங்களை சோதித்து பார்ப்பார். Dear beloved, in your life also Lord Jesus will be testing you. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எந்த சோதனை வந்தாலும் நம்முடைய இருதயத்திலே இயேசு அற்புதத்தை செய்வார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். Dear beloved, whatever situation you may have, you should have the confidence that Lord will do miracle in your life. பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக 7வது வசனம், இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். Philip answered, 200 denarii, 200 days wages worth of bread is not enough for each one to receive even a little. இவ்வளவு ஜனங்களை போஷிப்பதற்கு 200 பணத்துக்கு அப்பம் வாங்கி கொண்டு வந்தாலும் போதாது என்று சொன்னான். So Philip replied, we cannot buy product even 200 what do you call denarii. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்திரேயா என்கிற அந்த சீசன் சொல்லுகிறார், There Andrew, Simon Peter's brother, told, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவனிடத்தில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்று சொல்லி. there is a little boy here who has 5 barley loaves and 2 fish. இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் இயேசுவிடத்திலே கொண்டு கொடுத்த உடனே இயேசு அதை ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்து அதை 5000 பேருக்கு அதிகமான பேர் சாப்பிடும்படியாய் போஷித்தார். Jesus told, have the people sit down. Now the ground there was covered with an abundance of grass, so the men sat down, about 5,000 in number. மீதி 12 கூடையிலே எடுத்தார்கள். Jesus took the leaves, and when he had given thanks, he distributed them to ஒரு அல்லேலூயா சொல்லம், அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த சிறு பையனிடத்தில் இருந்த ஒரு அர்ப்பணிப்பு. Here we see, beloved, the small boy donated the 5 loaves. நான் சில இடங்களிலே பார்த்திருக்கிறேன். In some places I have seen, சிறு பிள்ளையிடத்தில் எதையாவது நாம் கேட்டு அதை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், if we take something from the small children, அந்த சிறு பிள்ளைகள் நாம் எடுத்த அந்த உணவுக்காக கீழே தரையிலே புரண்டு உருண்டு அதற்காக அழுவார்கள். then the children will be crying. ஆனால் இந்த சிறுவனை நாம் பாராட்ட வேண்டும். Here we have to appreciate the small boy. அவனுடைய அர்ப்பணிப்பு தான் 5000 பேருக்கு அதிகமான நபர்களை என்ன செய்தது, போஷித்தது. His dedication only made this miracle. அந்த சாப்பிட்ட 5000க்கு அதிகமான ஜனங்களும் வந்து அந்த 12 கூடையில மீதி இருந்ததை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிலே ஒரு அற்புதத்தையும் அங்கே செய்தது. After the full meal, all these people saw the 12 baskets full of this bread. அல்லேலூயா. அங்கே இருந்த ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவர்கள் கண்களாலே பார்த்தது 5 அப்பமும் 2 மீனும் தான். All these people initially they saw only 5 bread loaves and 2 fish. ஆனால் அவர்கள் சாப்பிட்ட பிறகு அங்கே 12 கூடையில இருக்கிறது. After completing the meal, they saw 12 baskets full of bread. இப்ப சொல்லுங்க, எண்ணி முடியாது அதிசயங்களை செய்கிற தேவனுக்கு வலது கரம் தூக்கி மகிமை உண்டாவதாக. பாத்தீங்களா,
முதல்ல அவர்கள் பார்த்தது 5 அப்பமும், இப்ப பார்ப்பது எத்தனை ஆயிரக்கணக்கான அப்பங்களும் மீன்களும். சாப்பிட்டு திருப்தி ஆகிவிட்டது, மீதியும் இருக்கிறது. Dear beloved, after the heavy lunch, they had 12 baskets full of bread. அல்லேலூயா. ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு இருக்கும் என்று சொன்னால் தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களை நமக்கு என்ன செய்வார்? Dear beloved, in your life, if you have such a dedication, God will do miracles in your family. இந்த பையன் தனக்கென்று வைத்திருந்த அந்த வாழ் ஆதாரத்தையே இயேசுக்கு கொடுத்து விட்டான். Sir, here we see the small boy contributed his entire food. நாமும் நம்முடைய வாழ்வாதாரத்தையே இயேசுவுக்கு அர்ப்பணித்து வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள இருந்தால் கர்த்தர் இப்படி எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களினால் நம்மை மாத்திரமல்ல நம்முடைய தலைமுறையே ஆசீர்வதிப்பார். Dear beloved, if we have such a habit, Lord will bless you and your generation. அல்லேலூயா. லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை வாசியுங்கள். Luke chapter 5 verses 9. அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கொடுத்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். Simon and all who were with him were amazed, astonished at the catch of fish that they had taken. அதற்கு முந்தின வசனங்களை நீங்கள் பார்க்கிற போது ஆண்டவராகிய இயேசுவுடைய போதனை கேட்பதற்கு ஒரு திரள் கூட்டம் வந்துவிட்டது. Here we see, in order to listen the word of God, there was a crowd. அப்பொழுது இயேசுவுக்கு ஒரு மனதிலே ஆசை வந்துவிட்டது. That time Jesus wanted to preach them. இயேசு நினைக்கிறார், இந்த ஜனங்களுக்கு நான் படகிலே அமர்ந்து பிரசங்கம் பண்ணால் நன்றாக இருக்கும். Jesus thought, if I gave the message from the boat, it may be better. இயேசு ஜெபாலயத்திலே பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். Lord Jesus has spoken in the church. இயேசு மலை மேல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். Jesus preached on the mountain. ஆனால் இப்பொழுது இயேசுவுக்கு ஆசை கடலிலே படகின் மேலே அமர்ந்து ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று. Here Jesus wanted to preach from the boat. அப்படி என்றால் இயேசுவுக்கு அமர்ந்து பிரசங்கம் பண்ணுவதற்கு ஒரு படகு தேவை. So that time Jesus needed a boat. அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே 2 படகுகள் இருந்தது. அதிலே ஒரு படகு சீமோன் உடைய படகு. Dear beloved, he saw 2 boats lying at the edge of the lake, but the fishermen had left them and were washing their nets. அந்த படகை இயேசு கேட்டார். Jesus asked the boat. பேதுரு ஆகிய சீமோன் அந்த படகை இயேசுவுக்கு கொடுத்தார். Peter gave the boat to him. வேதம் சொல்லுகிறது, அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். Dear beloved, Jesus got into one of the boats. It belonged to Simon and asked him to push off a little from the seashore. இயேசு எந்த படகிலிருந்து பிரசங்கம் செய்தாரோ, இப்பொழுது பிரசங்கம் முடிந்தவுடனே அந்த படகை பேதுருவிடத்திலே கொடுத்து சொல்லுகிறார். Dear beloved, after the message given from the boat, Lord Jesus telling Peter, இந்த படகை நீங்கள் ஆழத்திலே கொண்டு போய் மீன்களை பிடிங்கள் என்று சொல்லி. Jesus told Peter, you may get into the sea, in the deep sea. 5வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். Simon replied, Master, we worked hard all night and caught nothing in our nets, but at your word I will do as you say and lower the nets again. 6வது வசனம் சொல்கிறது, வலைகள் கிழிந்து போகக்கூடிய அளவுக்கு மீன்களை பிடித்தார். When they had done this, they caught a great number of fish and their nets were breaking. மற்ற படகுகளுக்கும் சைகை காட்டி மற்ற படகுகளையும் நினைச்சார் மீன்களால் நிரப்பினார்கள். So they signaled to their partners in the other boat to come and help them. இப்போ அந்த 9வது வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு என்ன உண்டாயிற்று? பிரமிப்பு உண்டாயிற்று. They were all amazed, they were all astonished. இப்ப சொல்லுங்க, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
கையை தட்டி அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. Dear beloved, in our life we should be dedicated. பேதுரு தன்னுடைய படகை இயேசுவுக்கு என்ன செய்து விட்டார்? அவருடைய ஊழியத்துக்கு என்று சொல்லி அர்ப்பணித்து விட்டார். Peter dedicated his boat to the Lord Jesus. முழுவதும் கடலிலே சென்று ஒரு மீன் கூட பிடிக்காமல் வெறுமையாக வந்த படகு. Throughout night they could not catch even a single fish. இப்பொழுது இயேசுவுக்கு அதை அர்ப்பணித்தபடியினால் when they gave the boat to Jesus, அந்த படகின் மேல அமர்ந்து இயேசு தன் ஊழியத்தை நிறைவேற்றினபடியினால், since Jesus completed his ministry on sitting in the boat, அதே படகு மறுபடியும் அது கடலுக்குள்ளே போகிற போது வலை கிழியத்தக்க மீன்கள். from the same boat miracle happened. அந்த படகிலே இருந்து போட்ட வலையிலே கிடைத்த மீன்களை மற்ற படகுகளுக்கும் சைகை காட்டி அதை நிரப்பக்கூடிய அளவுக்கு எண்ணில் அடங்காத அதிசயம். from the boat they could see a miracle. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும் என்று சொன்னால் தேவன் இந்த ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்கார பிள்ளைகளாய் குடும்பங்களாய் நம்மையும் ஆசீர்வதிப்பார். Dear beloved, if you have such a habit, our Lord God will bless you abundantly. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இயேசுவுக்கு தன்னுடைய படகை பேதுரு கொடுத்ததை போல, dear beloved, as Peter gave his boat to Jesus, உங்களுடைய வாழ்க்கை படகை இயேசுவுக்கு அர்ப்பணியுங்கள். dear beloved, you should also dedicate your life to Lord Jesus. உங்களுடைய வாழ்க்கை என்கிற படகை இயேசுவுக்கு நீங்கள் அர்ப்பணித்தால், if you dedicate your life boat to the Lord Jesus, அந்த வாழ்க்கை என்கிற படகு சோத்திரம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படும். your life will be blessed by the Lord Jesus. அல்லேலூயா. இயேசு எந்த படகுல இருந்து பிரசங்கம் பண்ணினாரோ, Jesus made a message from the sermon from the boat. அந்த படகு கடலிலே சென்று இப்பொழுது படகு நிரம்ப மீன்கள் வருகிறது. in the same boat we see a very big miracle. கரையிலே இருந்து பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் அதை சாட்சியாக பார்க்கிறார்கள். all the people the crowd who was there saw the miracle. இந்த படகுல தானே இருந்து இயேசு பிரசங்கம் செய்தார். they could notice that particular boat. இந்த படகை தானே சீமோன் இயேசுவுக்கு அந்த ஊழியத்துக்கு அர்ப்பணித்தார். they found out that Peter gave the same boat to Lord Jesus. இயேசு சொன்னாரு ஆழத்திலே போய் வலையை போடு என்று சொல்லி. they were witness for the Jesus this miracle. பேதுரு சொன்னாரு முழுவதும் போட்டு எங்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லி. you know that Peter replied, இதே tried in the night itself. இதெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருந்தோமே. we all see this. இப்ப அதே படகு மீன்களால் நிரம்பி கரைக்கு வந்து கொண்டிருக்கிறது. surprisingly the same boat was filled with catch. எல்லாரும் இயேசுவையும் பார்த்திருப்பார்கள். everybody would have seen Jesus. அந்த படகுல உள்ள மீன்களையும் பார்த்திருப்பார்கள். they would have seen all the catch. புரிகிறதா? அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை படகையும் இயேசுவுக்கு அர்ப்பணியுங்கள். dear beloved, you dedicate your family life to the Lord Jesus. உங்கள் கணவனை இயேசுவுக்கு அர்ப்பணியுங்கள். dear beloved, you dedicate your husband to the Lord Jesus. உங்கள் மனைவியை இயேசுவுக்கு அர்ப்பணியுங்கள். dear beloved, you dedicate your wife to the Lord Jesus. உங்கள் பிள்ளைகளை இயேசுவுக்கு dear அர்ப்பணியுங்கள். beloved, you dedicate your children to the Lord Jesus. உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் இயேசுவுக்கு dear அர்ப்பணியுங்கள். beloved, whatever you have can you dedicate to the Lord. இப்படிப்பட்ட எண்ணில் அடங்காத அதிசயங்களை இயேசு செய்வார். in your life you can expect miracles. அல்லேலூயா. அப்ப முதலாவது என்ன தேவை? நமக்கு அர்ப்பணிப்பு தேவை. first of all we need such a dedicated life. ஆமென். இரண்டாவது, தெய்வ பயம் உள்ளவர்களுக்கு இந்த தேவன் எண்ணில் அடங்காத அதிசயங்களை செய்கிறார். dear beloved, secondly, God does marvelous things for one who fears God with reverence. பாம்புக்கு மனிதன் பயப்படுகிறான். So you can see people are worried about when they see snake. பல்லிக்கு பயப்படுகிறான். lizard, people may be afraid. கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுகிறான். They may be afraid of cockroach. சாதாரண கொசுவுக்கு பயப்படுகிறான். people are afraid of this mosquito. மனிதன் பயப்படுகிறான். people are afraid of other people. இயற்கையுடைய சீற்றங்களுக்கு மனிதன் பயப்படுகிறான். all these calamities make us worried.
ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் குறைந்திருக்கிறது. But we see the fear of the Lord is decreasing. ஆனால் வேதம் சொல்லுகிறது தெய்வ பயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் எண்ணில் அடங்காத அதிசயங்களை செய்வார். Dear beloved, Bible says God does marvelous things for who fears God. யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 8வது வசனமும் சொல்லுகிறது யோபு தெய்வ பயம் உள்ள ஒரு மனிதன். Job chapter 1 verses 1 and 8 says Job was a God-fearing man of God. யோபு தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். Job was fearing to the Lord God. அந்த 1ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனங்கள் சொல்லுகிறது. அவன் குமாரன் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரர்களையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாட்களை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைப்பித்து பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லோருடைய இரத்தத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவார். இந்த பிரகாரமாக யோபு அந்நாள் வரையில் எல்லாம் செய்து வருவார். Job chapter 1 verses 4 and 5. Job's sons used to go in turn and feast in the house of each one on his day, and they would send word and invite their 3 sisters to eat and drink with them. When the days of their feasting were over, Job would send and consecrate them, rising early in the morning and offering burnt offerings according to the number of them all. For Job said, it may be that my sons have sinned and cursed God in their hearts. யோபு தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்து விடுவார்களோ என்று பயந்து தன் பிள்ளைகளுக்காக அந்த விருந்திலே அவர்கள் ஏதாவது தவறு பண்ணி இருப்பார்களோ என்று நினைத்து தன் பிள்ளைகளுக்காக சர்வாங்க தகன பலியை செலுத்தக்கூடிய தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். Dear beloved, Job was offering burnt offering for his own children. யோபு 1:22 சொல்லுகிறது எல்லாவற்றையும் யோபு இழந்த பிறகு கூட எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் தேவனை பற்றி குறை சொல்லாத ஒரு நல்ல தேவ மனுஷன். Dear beloved, Job 1 chapter 1 verses 22 says, in spite of everything that had happened, Job did not sin by blaming God. எல்லா ஆஸ்திகளையும் இழந்து எல்லா விதமான சொத்து எல்லாவற்றையும் இழந்து தன் பிள்ளைகளை இழந்து சரீரத்தில் உள்ள அந்த சுகத்தை இழந்து இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை இழந்திருக்கக்கூடிய அந்த நிலையிலும் கூட யோபு தேவனை பற்றி குறை சொல்லவே இல்லை. Dear beloved, after losing the health and wealth in his life, he never complained, Lord. சொல்லுங்க, தேவனை பற்றி குறை சொல்லாத தேவ மனுஷன் யோபு. அல்லேலூயா. ஒரு வார்த்தை குறை சொல்லல. கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. God's name will be glorified. ஆக இவ்வளவு தெய்வ பயம் இந்த யோபுக்கு இருந்தபடினாலே அந்த யோபு 42ஆம் அதிகாரத்திலே 12 முதல் 17 வரைக்குள்ள வசனத்தை நாம் படிக்கிற போது யோபை கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். Dear beloved, the chapter 42 from 12 to 17 verses we see Job was blessed by the Lord. 7000 ஆடுகளுக்கு பதிலாய் 14000 ஆடுகளை கொடுத்தார். Lord gave double cattle. 3000 ஒட்டகங்களுக்கு பதிலாய் 6000 ஒட்டகங்களை கொடுத்தார். Lord gave 6000 camels. 500 கழுதைகளுக்கு பதிலாய் 1000 கழுதைகளை கொடுத்தார். Lord gave 1000 donkeys. 500 ஏறு மாடுகளுக்கு பதிலாய் 1000 ஏறு மாடுகளை கொடுத்தார். Like that, Lord gave 1000 yokes. மறுபடியும் 7 குமாரரையும் 3 குமாரத்திகளையும் 10 பிள்ளைகளை கொடுத்தார். Once again, Job got 7 boys and 3 daughters. அது மாத்திரமல்ல 4 தலைமுறைகளை பார்க்கக்கூடிய பூரண நீடித்த ஆயுளை கொடுத்தார். Not only that, Job had 4 generations had a blessing. இப்ப சொல்லுங்க, தெய்வ பயம் உள்ளவர்களை தேவன்
அதிசயங்களால் நிரப்புகிறார். அல்லேலூயா. தெய்வ பயம் இருந்தால் எண்ணி அடங்காத அதிசயங்களை நமக்கு அவர் செய்வார், நிச்சயமாக செய்வார். Dear beloved, if we are fearing to the Lord, God will do miracles in your life. அல்லேலூயா. Praise the Lord. தெய்வ பயம் உள்ளவர்களுக்கு எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. See, our Lord is a Lord who will bless when you are having God's fearing. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் 12வது வசனம். Genesis chapter 22 verses 12. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் அவன் கையை போடாது, அவனுக்கு ஒன்றும் செய்யாது, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். God said, don't lay your hand on the boy or do anything to him, for now I know that you fear God, seeing you have not withheld your son, your only son, for me. கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. God's name will be glorified. ஆண்டவரே சொல்கிறார், நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். See, now the Lord says you are a man fearing God. ஆபிரகாமுடைய தெய்வ பயத்தை பார்த்து தேவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். See, Lord was surprised to see this Abraham's Lord, the God's fearing. தேவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தன் குமாரனை கூட பலியிடுவதற்கு கத்தி எடுத்து கொண்டு சென்ற மனிதன் ஆபிரகாம். Dear beloved, he was ready to dedicate his only son. தேவனை மறுதலிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. It was a very critical situation. ஆனாலும் தேவ பயத்தோடு கூட அந்த காரியத்தை செய்வதற்கு துணிந்த ஒரு மனிதன் ஆபிரகாம். Immediately he obliged. ஆகவேதான் எண்ணி முடியாத அதிசயங்களை ஆபிரகாமுக்கு தேவன் அள்ளி கொடுத்தார். Lord, that's why he got blessings and blessings from the Lord. 17 18 வாசியுங்கள். Chapter 17 and 18. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, ஒரே ஒரு காரியம், அதுக்கு முந்தின வசனத்தை சேர்த்து வாசித்தா ரொம்ப நல்லா இருக்கும். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லாம? அல்லேலூயா. Indeed, I will greatly bless you and I will greatly multiply you, your descendants, like the stars of the heavens and like the sand on the seashore. பாத்தீங்களா? கடற்கரை மண்ணை நம்மால் எண்ணவே முடியாது, வானத்து நட்சத்திரத்தை எண்ணவே. அப்போ இப்படிப்பட்ட எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை இந்த ஆபிரகாம் பெற்றுக்கொள்வதற்கு காரணம் ஆபிரகாமிடத்தில் என்ன இருந்தது? தெய்வ பயம். நமக்கு ஓகே, Abraham had the fear of God. We have to have such a character. நமக்கும் இந்த தெய்வ பயம் இருந்தால் இந்த தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களை தந்து நம்மையும் உயர்த்துவார். Dear beloved, if you follow this, Lord God will bless you abundantly. சொல்லாமா? எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூன்றாவது, விசுவாசம் உள்ளவர்களுக்கு இந்த தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். Dear beloved, thirdly, God does marvelous things for one who believes him. விசுவாசம் இருந்தால் இவர் உங்களுடைய வாழ்க்கையிலே எண்ணி முடியாத அதிசயங்களை கண்டிப்பாக செய்வார். Dear beloved, if you have faith on him, he will do miracles in your life. மார்க்கு 16ஆம் அதிகாரத்திலே 17 18 வசனங்கள் சொல்லுகிறது. Mark chapter 16 verses 17 18. விசுவாசம் உள்ளவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்று சொல்லி சர்ப்பங்களை கூட கையால் செய்வார்களாம், எடுப்பார். சாவுக்கு ஏதுவாறு
விஷத்தை சாப்பிட்டாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. இப்படிப்பட்ட பாதுகாப்பை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. These signs will accompany those who have believed in my name. They will cast out demons. They will speak in new tongues. They will pick up serpents, and if they drink anything deadly, it will not hurt them. They will lay hands on the sick and they will get well. They will be healed. உங்கள் வாழ்க்கையிலே விசுவாசம் தேவனுடைய பார்வையிலே சோத்திரம் சரியாக இருந்தால் ஆண்டவராகிய கர்த்தர் எண்ணி முடியாத அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நிரம்பி வழிய செய்வார். Dear beloved, if you have the faith in your life, Lord God will abundantly bless you. ஒரு கடுகளவு விசுவாசம் கூட உங்கள் வாழ்க்கையிலே எண்ணி முடியாத அதிசயங்களை கொண்டு வருவதற்கு போதுமானதாக இருக்கிறது. Dear beloved, if you have faith as mustard seed, God will bless you abundantly. ஒரு கடுகளவு விசுவாசம் கூட நம்முடைய வாழ்க்கையில இல்லாதபடியினாலே நாம் சில நேரங்களிலே ஒரு அற்புதத்துக்கு ஒரு அதிசயத்துக்கு நாம் திணறிக் கொண்டே இருக்கிறோம். You are not able to get blessings from the Lord because you don't have the faith. அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தின் அளவை நீங்கள் சரிப்படுத்தினால் தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களை தருவார். Dear beloved, if you correct your belief on Him, Lord is ready to bless you. மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே 22வது வசனம் சொல்லுகிறது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Matthew chapter 9 verses 22 says, Jesus turning and seeing her said, take courage daughter, your faith has made you well. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Your faith has made you well. இந்த 12 வருஷம் வியாதியா இருந்தவள் எங்கேயெல்லாமோ போயும் அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை. The lady went so many doctors when she was not healed. அவள் அமர்ந்து தன்னுடைய விசுவாசத்தை சரிப்படுத்தினாள். But she corrected his faith. அவள் உட்கார்ந்து தனக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தினாள். You could see that she revealed her faith. அவள் சொன்னாள், நான் போய் இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், நான் சுகமாவேன். She had the faith that if I touch the Lord's garment, I'll be healed. அவளுடைய விசுவாசம் அந்த பாதையிலே அவளை நடத்தினது. Her faith made her like that. அவள் சோத்திரம் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டாள். The lady got healing. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, கனானிய ஸ்திரீ இயேசுவிடத்திலே வந்து தன்னுடைய மகளுக்காக அவள் போராடுகிற போது இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகட்டும். உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். Matthew chapter 15 verses 28. Then Jesus answered her, woman, your faith in my power is great. It will be done for you as you wish. And her daughter was healed from that moment itself. ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை பார்த்து அவள் விரும்புகிறபடி அவளை ஆசீர்வதித்தார். Dear beloved, our Lord blessed her. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசம் இப்படி எண்ணி முடியாத அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். Dear beloved, if you have the faith, our Lord will give miracles in your life. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. Hebrew chapter 11 verses 5. By faith Enoch was caught up and taken to heaven, so that he would not have a glimpse of death, and he was not found because God had taken him, for even before he was taken to heaven. ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு யோனோக்குள்ள இருந்த விசுவாசம் தான் யோனோக்கு உதவி செய்தது. Dear beloved, this reason behind his Enoch's faith only. அல்லேலூயா. இயேசு வரும்போது நீங்கள் எழும்பி உங்கள் சரீரம் எழும்பி இயேசுவை மேகத்திலே சந்திப்பதற்கு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விசுவாசம் உங்களுக்கு உதவி செய்யும்.
Dear beloved, to see Lord Jesus, your faith will be a reason for you. இயேசு வரும்போது உங்கள் சரீரம் எழும்பி இயேசுவை ஆகாயத்திலே சந்திப்பதற்கு When you are ready going to receive Jesus in your life, உங்கள் பெற்றோர் உதவி செய்ய முடியாது. your parents cannot help you. உங்களோட உடன் பிறந்தவர்கள் உதவி செய்ய முடியாது. Your brothers cannot help you. கணவனுக்கு மனைவி உதவி செய்ய முடியாது. Your husband, wife cannot help you. மனைவிக்கு கணவன் உதவி செய்ய முடியாது. Your wife, husband cannot help you. பிள்ளைகளுக்கு பெற்றோர் உதவி செய்ய முடியாது. Children, parents cannot help you. பெற்றோருக்கு பிள்ளைகள் உதவி செய்ய முடியாது. Parents, children cannot help you. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் உங்களுக்கு உதவி செய்யும். Dear beloved, your faith will help you. வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமற் போனான். Dear beloved, by faith Enoch was caught up and taken to heaven, so that he would not have a glimpse of death. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் உள்ளவர்களுக்கு தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். Dear beloved, if you have that belief, God is ready to do miracles in your life. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். I am going to tell you a truth. விசுவாசம் உள்ளவர்களுக்கு இந்த உலகத்திலும் அதிசயம் நடந்து கொண்டே இருக்கும். Dear beloved, if you have the faith, you will see miracles in this life itself. நித்தியத்திலும் எண்ணி முடியாத அதிசயத்தை அவர்கள் பார்ப்பார்கள். In heaven also you will see miracles. அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களுக்கு இம்மையிலும் எண்ணி முடியாத அதிசயம், மறுமையிலும் எண்ணி முடியாத அதிசயம். Dear beloved, believers will have miracles in both places. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கைதடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 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 கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக. அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் விசுவாசம் இருந்தால் சொல்லலாம், இந்த உலகத்தை விட பரலோகம் அதிசயமானது, அழகானது. அல்லேலூயா. Dear beloved, heaven is a wonderful place. இந்த உலகத்திலே மலைகளை பார்க்கும்போது அதிசயமாக இருக்கிறது. Dear beloved, when you see mountains, you feel that it is a wonder. கடலை பார்க்கும்போது அதிசயமாக இருக்கிறது. When you see sea, it is a wonder for you. வயல்வெளிகளை பார்க்கும்போது அதிசயமாக இருக்கிறது. When you see grasslands, it looks like a wonder. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினங்களையும் பார்க்கும்போது அதிசயமாக இருக்கிறது. Whenever you see animals, you see that is a wonder. சில இடங்களிலே போய் எங்க திரும்பினாலும் அதிசயமாக இருக்கும். In some rare places, wherever you look, you see wonders. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். I am telling you the truth. இந்த வசனத்தின்படி சொல்லுகிறேன். According to the word of God, I am telling you. இதை காட்டிலும் பல ஆயிரம் மடங்கு அதிசயம் நிறைந்தது பரலோக ராஜ்யம். Above all these things, our heaven is a wonderland. அல்லேலூயா. இந்த உலக கிங்டம் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும், ஆனால் நம்முடைய தேவனாகிய அவருடைய கிங்டம் அழியாதது. Dear beloved, all this earthly life will be spoiled one day, but the heaven will be a permanent one. அழிந்து போவது அதிசயமா, அழியாதது அதிசயமா? அல்லேலூயா. அழியாத எண்ணில் அடங்கா அதிசயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யோனேக்கே போல நமக்கும் விசுவாசம் தேவை. Dear beloved, in your life, if you are ready to receive miracles from the Lord, you should have the belief. நாம் இம்மைக்குரியவர்களாய் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்க மாட்டார். Dear beloved, you are here by the grace of God because you belong to the heaven. நாம் மறுமைக்குரியவர்கள் என்று சொல்லிதான் பரிசுத்த ஆவியானவர் அந்த அதிசயத்தை பார்க்கும்படி நம்மை சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். Dear beloved, you are inside the church because you belong to heaven. நான் உண்மையாகவே சொல்லுகிறேன், உங்களிலே அநேகருக்கு இந்த உலகத்தினுடைய அதிசயங்களை பார்ப்பதிலே திருப்தி இல்லை. Dear beloved, you may not be happy to see the wonders of the land. நான் ஆவியிலே உணர்ந்துதான் சொல்லுகிறேன். I am telling you the truth. உங்களிலே அநேகருக்கு பரலோக அதிசயத்தை பார்ப்பதிலே அதிக வாஞ்சை இருக்கிறது. You are interested to see heaven. நான் அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். I praise the Lord for that. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இப்ப சொல்லுங்க, எண்ணி முடியாத அதிசயங்களை
செய்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 3 காரியங்களை தேவனோடு பேசியிருக்கிறார். Dear beloved, God spoke to you 3 very, very, very important things. மறுபடியும் சொல்லாம, அர்ப்பணிப்பு, Dedication, தெய்வ பயம், God fear, விசுவாசம். faith, மறுபடியும் அர்ப்பணிப்பு, dedication. தெய்வ பயம், விசுவாசம். சிறு பையன் தன்னுடைய வாழ்வாதாரமாகிய அந்த அப்பத்தை மீனை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விட்டான். Dear beloved, the small boy gave the food what he had, the entire he donated to the Lord Jesus. சீமோன் தன்னுடைய படகையை இயேசுவுக்கு அர்ப்பணித்து விட்டார். Peter gave his only boat to Lord Jesus. அவர்களெல்லாம் கண்ணார இயேசுடைய அதிசயங்களை பார்த்தார்கள். So they saw the miracle. யோபு தெய்வ பயமுள்ள ஒரு மனுஷன். Job was a God-fearing. ஆபிரகாம் தெய்வ பயமுள்ள ஒரு மனுஷன். Abraham was a God-fearing man. அவர்கள் தங்கள் கண்களினாலே அதிசயங்களை பார்த்தார்கள். They saw miracles. 12 வருஷ பெரும்பாடு வியாதியிலே வேதனைப்பட்ட அந்த சகோதரி விசுவாசம் உள்ள ஒரு சகோதரி. The lady who was suffering for 12 years in the hemorrhage was had the faith. கனானிய ஸ்திரீ விசுவாசத்தில் நிறைந்திருந்தாள். The same lady had a good faith. அவர்கள் அதிசயங்களை பார்த்தார்கள். She saw faith, miracle. ஏனோக்கு விசுவாசத்தில் நிரம்பி இருந்தார். Enoch was filled with faith. அவர் மரணத்தையே காணாமல் He did not see death. தேவனோடு போய்விட்டார். He walked with the Lord. அல்லேலூயா. ஏனோக்கின் சரீரம் மரணத்தை சந்திக்கவில்லை. Dear beloved, Enoch did not see death. இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்களிலே Lord, the people who are living in the world see death. முதலாவது மரணத்தை சந்திக்காத ஒரு சரீரம் ஏனோக்கின் சரீரம். He was the only man who did not see death. காரணம் என்ன? விசுவாசத்தினாலே. He had faith. விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. இப்படிப்பட்ட 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 சோத்திரம் அனுபவங்கள் நமக்கும் தேவை. Dear beloved, such experience we should have. ஆகாய விமானத்திலே மேலே பறக்கிறவர்கள் அதை அதிசயமாக சொல்லுகிறார்கள். Dear beloved who fly in the aeroplane, they say it is a wonder. என்னுடைய நண்பர் ஒருவர் ஆகாய விமானம் ஓட்டக்கூடிய பைலட்டாக இருக்கிறார். Dear beloved, my friend, one among the friends, he is a pilot in aeroplane. அவர் சொல்லுவார், விமானத்தை நான் மேகத்தினூடே கொண்டு போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும். He says, when I fly, it's a wonder. பாஸ்டர், நான் அங்கே இருந்து இந்த பூமியை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் என்று சொல்லுவார். Dear pastor, when I see from the aeroplane, I see like a wonder. ஆனால் எந்த ஏரோப்ளேனும் எந்த ராக்கெட்டும் இல்லாமல் வெறும் சரீரம் மாத்திரம் அப்படியே மேலே எழும்பி மேகத்தோட பறந்து போன அந்த ஏனோக்குக்கு எப்படி இருந்திருக்கும் அதிசயம்? Dear beloved, can you see the miracle happened with the life of Enoch? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஆசை இருக்கிறது? How many are interested? அது எவ்வளவு பெரிய அதிசயம். See, it is a very big wonder. இயேசு வரும்போதும் இந்த 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 விசுவாசம் உள்ள இப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள இப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள தெய்வ பயம் உள்ள சரீரங்கள் மேலே பறக்கும். Dear beloved, when you have all these characters, you will be also seeing the wonder. குடியரசு தின நாளிலே, In the Independence Day, சில நேரங்களில் சுதந்திர தின நாளிலே, ரிபப்ளிக் during the Republic Day, பல விமானங்கள் அங்கே ஆகாயத்தில் பறக்கிற போது பார்ப்பதற்கு அதிசயமாக இருக்கிறது. you may see when the aeroplanes are flying, it may be looking like a wonder. ஒரே நேரத்தில் ஆகாயத்தில் ஒரு 50-100 விமானம் பறந்தால் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும். It will be like a wonder when 50 or 100 aeroplanes are flying on the sky. ஆனால் இயேசு வரும்போது, When Jesus is coming, உலகம் முழுவதும் இருந்து, from the entire world, உலகத்தின் பல தேசங்களில் இருந்து, from many countries, ஒவ்வொரு தேசத்தின் பல பட்டணங்களில் இருந்து, from all the cities, ஒவ்வொரு தேசத்தின் பல கிராமங்களில் இருந்து, from all the villages, ஒவ்வொரு கிராமத்தின் பட்டணங்களினுடைய தெருக்கள்ல இருந்து, from all the streets of the world, அநேக வீடுகளுக்குள்ள இருந்து, from all the houses, அநேகர் மேலே பறந்து போகிற போது, you see many people will be, பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் thousands of people will be, ஒருவர் பார்த்து அப்படியே கரத்தை அசைத்து மேலே பறக்கிற போது many thousands of people will be flying. எப்படி இருக்கும்?
Can you imagine? அதிசயமாக இருக்கும். It will be a wonder. அல்லேலூயா. இந்த சரணம் எப்படி இருக்கும்? அதிசயமாக இருக்கும். அல்லேலூயா. It will be a wonder. ஆமென். ஆக உங்களுடைய வாழ்க்கையிலே எண்ணில் அடங்காத அதிசயங்களை செய்கிற தேவனுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். Dear beloved, you dedicate your life to the Lord. உங்கள் வாழ்க்கையிலே எண்ணில் அடங்காத அதிசயங்களை செய்கிற தேவனுக்கு முன்பாக நடுக்கத்தோடு நீங்கள் பயந்திருங்கள். Dear beloved, you fear to the Lord who is doing marvelous things in your life. எண்ணில் அடங்காத அதிசயங்களை செய்கிற தேவனுக்கு முன்பாக நீங்கள் உங்கள் விசுவாசத்தை சரியாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். Dear beloved, you kindly correct your faith with the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you. அல்லேலூயா. Praise the Lord. இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவாராக. Today, God will bless you by the Spirit of God. கர்த்தர் என்னோடு பேசினார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many can அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லலாமா? Praise the Lord. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். திருவிருந்து எடுக்கிறவர்கள் நீங்கள் லைனாக அமர்ந்து கொள்ளுங்கள்.